ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்திக்கும்படிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துவோம். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், நாமக்கல் பகுதிக்கும் கரூர் பகுதிக்கும் 2 நாள் கூட்டத்திற்கு கடந்து வருகிறேன். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலே நடத்தப்படுகிற திறப்பின் வாசல் ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக 23ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு பரமத்தூர் வேலூர் அப்படி என்கிற பகுதியிலே, நாமக்கல் மாவட்டம், இந்த இடத்திலே மைனர் வீரப்பிள்ளை திருமண மண்டபம், பேருந்து நிலையம் அருகில், வேலூர், நாமக்கல் மாவட்டம். இதில் இந்த போஸ்டர் உங்களுக்கு நான் வைக்கிறேன். இதில் கான்டாக்ட் நம்பர் உண்டு. இயேசு விடுவிக்கிறார் அண்ணன் மோகன்சி அண்ணன் ஊழியத்தின் நிமித்தம் நடத்தப்படுகிற இந்த கூட்டத்திற்கு நீங்கள் கடந்து வாங்க. இது நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் என்கிற பகுதியில் இந்த கூட்டம் நடக்கிறது. மைனர் வீரப்பிள்ளை திருமண மண்டபம். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5:30 மணிக்கு. அது முடித்த உடனே இதே அண்ணன் மோகன்சியனுடைய ஊழியம், இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் திறப்பின் வாசல் ஜெபத்தில் கரூர் பகுதியில் பாக்கியராஜ் திருமண மண்டபம் A1 தியேட்டர் அருகில் வெங்கமேடு என்கிற இடத்துல காலையில் 24ஆம் தேதி சனிக்கிழமை, வருகிற சனிக்கிழமை 24ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு இந்த கூட்டம் நடக்கிறது. இந்த 2 கூட்டத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, மாந்திரிகம், செய்வினை, பில்லிசூனியம், கட்டுகளோடு கூட பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற, குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு தரித்திரத்திலே, கடன் பிரச்சனையிலே, போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும், இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாங்க, வந்து பாருங்கள். கர்த்தருடைய செய்கை, மனுப்புத்திரிடத்திலே அவர் செய்கிற கிரியை வந்து பாருங்கள். நீங்களும் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ளே கடந்து வாங்க. இதை இன்னும் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இயேசு விடுவிக்கிறாருடைய கோஆர்டினேட்டர் கீழே இருக்கிற அந்த ப்ரேயர் டீமோடு கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நம்பர் இருக்கிறது, கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மறந்துடாதீங்க, கடந்து வாங்க, பிறரையும் அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, மல்கியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 9வது வசனம் 1:9. இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களால் வந்த காரியம். இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி என்ன பண்ணுங்க? கெஞ்சுங்கள். தேவ சமூகத்துக்குள்ள கதறுங்கள், அழுங்கள், கெஞ்சி மன்றாடுங்கள். ஒருவேளை கர்த்தர் இறங்குவார். நான் என்ன தப்பு செய்தேன், நான் எதுக்கு கெஞ்சணும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லாதீங்க. வேதம் சொல்லுகிறது, இது உங்களால் உண்டான காரியம். உப்பை தின்னவன் தண்ணியை குடிச்சே ஆகணும். அல்லேலூயா. ஆக தப்பு பண்ணுவேன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஸோ அந்த தண்டனை அனுபவிக்காத படிக்கு தான் கர்த்தர் நம் மேலே இறங்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தான் அவர் இறங்கும்படியாக நம்ம கெஞ்ச வேண்டும் என்று சொல்லி, மனுஷனுக்கிட்ட போய் கெஞ்சறதெல்லாம், என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு போய் நீ கெஞ்சிடுவே, ஆனால் நாளைக்கு உன்னை அப்படியே உன்னை என்னது தொடச்சி போட்டுருவான், உன்னை அதாவது தூஷணமாக பேசிடுவான், உன்னை ஊரில் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்துவான். ஆனால் நம்ம அப்பா ஏசப்பா கிட்ட நீ கெஞ்ச ஆரம்பிச்சிட்டினா அவர் உன்மேல் மனம் இறங்குவார். உன்மேல் இறக்கமுடையவராக இருக்கிறார். ஒரு தகப்பனை போல இதுவரையில் உன்னை நடத்தினவர் இடத்துல தயங்காமல் போய் கேளு, கெஞ்சி, ஆண்டவரே நான் செய்த தவறுகளை மன்னி, எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, ஒரு அற்புதத்தை தாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, அடியேன் அழைக்கப்படுகிற ஒவ்வொரு கூட்டங்களிலும் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற கிரியைகள் மகத்துவமானதாக இருக்கிறது. பிசாசின் பிடியிலே, மாந்திரிகத்தின் கிரியிலே அகப்பட்டவர்கள், அது நிமித்தம் சூனியத்தை வைத்தவர்களை சூனியம் அவர்களை சாகடிக்கிறது. எதை விதைத்தார்களோ அதையே அவர்கள் அறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆகையால் தான் சொல்லுகிறது வேதம், இது உங்களால் வந்த காரியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க,
திமிர்வாதமாக இருந்துராதீங்க. ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்கள், ஆண்டவர் உங்கள் மேலே இறங்குவார். அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்கிறார், அப்பா சொல்கிறார், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அப்படி கூட நீங்கள் செஞ்சாக்கா ஒருவேளை உங்களை அங்கீகரிப்பாரோ அங்கீகரிக்க மாட்டாரோ. ஆனாலும் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே கெஞ்சுங்கள், ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள், திறப்பில் நில்லுங்கள். ஆண்டவர் இறங்குவார், இறங்குவார். அவர் தானே சொல்கிறாரு, கேட்குற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன், கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ கூப்பிடலாமே, கெஞ்சலாமே, ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே தயவு பெற்றுக்கொள்ளாமே, மனம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாமே. ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். அல்லேலூயா. தேவனிடத்திலே கிட்டி சேருங்கள். இந்த லென்த் நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே மன்றாடுங்கள், கெஞ்சுங்கள். கடந்த கால பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சுங்கள். கர்த்தர் மன்னிக்க தயவுப்படுத்தவர், இறக்க முடியும் தயவுப்படுத்தவர். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். செபிப்போமா? அவரிடத்தில் மன்றாடுவோம். நம்ம மேல் இரக்கம் உள்ளவர், ஒரு நாள் நம்மை புறம்பாய் தள்ள மாட்டார். இறங்குங்க கர்த்தர், இறங்குங்கப்பா, நீங்கள் எங்களுக்கு இறங்குங்க என்று சொல்லி கெஞ்சுவோம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த எங்கள் அல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரே கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விஷயம் மனமிறங்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர், எங்களால் உண்டான தவறுகளை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்தும்படி சமூகத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் செய்த ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ திமிர்வாதத்திலே செய்த காரியங்களை ஒவ்வொரு காரியத்தை உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிற மன்னிப்பீராக, மனமிறங்குவீராக. ஆண்டவரே, மனமிறங்குவீராக. எங்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீ இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டை கெஞ்சுதலை கேட்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக இறங்குவதற்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேனப்பா. எங்களை மன்னிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தெய்வம் உண்டாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உங்களுடைய பொறுப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே கூட பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. இதோ 23ஆம் தேதி 24ஆம் தேதி போகிற ஆண்டவரே நாமக்கல் ஆண்டவரே கரூர் மாவட்டத்தில் நடக்கிற திறப்பின் வாசல் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் நிமித்தம் நடத்தப்படுகிற திறப்பின் வாசல் ஆண்டவரே ஜபத்திற்காக நான் கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க. அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வாங்கப்பா. இதை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அண்ணன் மோகன் சி கர்த்தர் ஆண்டவரே அவர்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன்ப்பா. உடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. அற்புதத்தை செய். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிற, சபைகளுக்காக செபிக்கிற, சபை மக்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரை மன்றாடுகிற மன்றாட்டை கேட்டு கர்த்தர் மனமிறங்கி அற்புதத்தை செய்வீராக ஒவ்வொருவருக்கும். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறீர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.